வணக்கம். கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அட்வான்ஸ்டை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னால் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டிவைஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த உலகத்தில் கம்ப்யூட்டிங் அப்படின்னு வந்துருச்சுனாவே இன்றைக்கி என்னவா ஒரு காமன் நேம் வந்துருச்சு அப்படின்னா டிவைஸ் அப்படின்ற நேம் வந்துருச்சு. இதுக்கு முன்னால் கம்ப்யூட்டர் அப்படின்னு பேர் வச்சாங்க. கம்ப்யூட்டேஷன் பண்ணுறதுனால அது கம்ப்யூட்டர்னு பேர் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டோம். அதுக்கு ஒரு காமன் நேமு டிவைஸ். அப்போது இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாமே டிவைஸ் அப்படின்ற பேரில் நம்ம கொண்டு வந்துடலாம். சரி, அந்த ஒவ்வொரு டிவைஸ்லேயும் ஒரு முக்கியமான ஆள் ஒருத்தர் உள்ளே உக்காந்துட்ருக்கார். அவரு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவர். அவருக்கு பேர் என்ன அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இன்றைக்கி டேர்ம்ஸில் இன்றைக்கி மைக்ரோ ப்ராசஸர்ன்ற பேரை உபயோகப்படுத்துறதில்ல, அதுக்கு பதிலாக சிம்பிளாக ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. i3 ப்ராசஸர், i5 ப்ராசஸர், i7 ப்ராசஸர், டியூவல் கோர் ப்ராசஸர், குவாட் கோர் ப்ராசஸர், இந்த மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி. நீங்கள் எந்த டிவைஸ் எடுத்தாலும் நம்ம முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா அந்த ப்ராசஸரை கவனிக்கணும். சரி, எதுக்காக இந்த ப்ராசஸர் அப்படின்னா இந்த ப்ராசஸர் தான் அந்த டிவைஸினுடைய உயிர். ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஒரு மொபைலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த டிவைஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஹை கெப்பாசிட்டி ப்ராசஸருக்கு போகும்போது பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், பட் அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஆனால் சில இடத்துல நமக்கு அவ்வளோ ஹை கெப்பாசிட்டி தேவையில்லை, ஹையர் பர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை. என்னுடைய வேலைக்கு சாதாரண ஒரு ப்ராசஸர் போதும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் எடை போடுற மிஷின் வைக்கணுங்க, அதில் ஒரு ப்ராசஸர் வேணும். அதுக்கு பெரிய ஹை பர்ஃபார்மன்ஸு சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் தேவையில்லை, சும்மா சாதாரணமாக வேலை பண்ணால் போதும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில், ஒரு 2-3 செகண்டில் எனக்கு ரிசல்ட் வந்தால் போதாதா? அப்போ அந்த இடத்துல நான் பெரிய ப்ராசஸருக்கு தான் போகணுன்ற அவசியம் கிடையாது. இன்றைக்கி நிறைய கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவையோ இல்லையோ ஹையர் கெப்பாசிட்டியில் இருக்கிற ப்ராசஸரை வாங்கி போட்டுக்கிறாங்க, நிறைய செலவு பண்ணி வச்சுக்கிறாங்க. பட் அந்த கம்பெனிக்கு அவ்வளோ தேவையான தேவையே இல்லை. அப்போது இந்த ப்ராசஸரை பற்றி நம்ம கொஞ்சம் சில டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பர்பஸுக்கு ஒரு டிவைஸ் வாங்கணும், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னா நம்ம முடிவு பண்ணுறதுக்கு நமக்கு திறமை இருக்கும். அதுக்குண்டான சில வார்த்தைகளை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, ஒரு மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் ஒரு சில இன்டர்னல் பார்ட்ஸ் இருக்குது. அது சில வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர், மைக்ரோ ப்ராசஸரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட் என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர். ஒவ்வொரு மைக்ரோ ப்ராசஸர்லையும் ஒரு செட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். ஒரு 4 ரெஜிஸ்டரோ இல்லை 8 ரெஜிஸ்டரோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு செட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். சரிங்க சார், இந்த ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு மெமரி. அது ஒரு மெமரி, மெயின் மெமரின்னு சொல்லி கேள்விப்பட்டோம்ல, அந்த மாதிரி இது ஒரு மெமரி. பட் என்ன மாதிரியான மெமரினா கேல்குலேஷனோட ரொம்ப பைண்டாக இருக்கிற ஒரு மெமரி. அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட் இருக்குது, அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட்னு சொல்கிறோம். இந்த அரித்மெட்டிக் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ் எப்படி பண்ணும் அப்படின்னா, ஒரு மைக்ரோ ப்ராசஸர் எப்படி பண்ணும் அப்படின்னா ரெஜிஸ்டரோட கம்பைன் பண்ணி மட்டும்தான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனையோ இல்லை லாஜிக்கல் ஆப்ரேஷனையோ அதனால் பண்ண முடியும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது டைட்லி கப்புள்டு ஆப்ரேஷன். ஸோ இந்த ரெஜிஸ்டர் இல்லைன்னா நம்மளுடைய அரித்மெட்டிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன் நடக்காது. அப்போது இந்த ரெஜிஸ்டர்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது டைரெக்டாக சர்க்கியூட்டோட இணைஞ்சிருக்கும். இந்த சர்க்கியூட்டோட இணைஞ்சிருக்கும்.
இந்த ரெஜிஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் 8 பிட் ரெஜிஸ்டர்ஸ் இருந்தது. 8 பிட் ரெஜிஸ்டர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் 32 பிட் ரெஜிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் 64 பிட் ரெஜிஸ்டர்ஸ். அது என்ன சார் 8 பிட்டு, அது என்ன 16 பிட்டு, 32 பிட்டு, 64 பிட். ஸோ நம்ம நல்லா பார்த்தோம், இந்த ரெஜிஸ்டரோடு சேர்ந்து தான் ஒரு அரித்மெட்டிக் ஒரு கேல்குலேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டெசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் சரி, நம்ம இந்த ரெஜிஸ்டரை பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போது 8 பிட் ரெஜிஸ்டர் அப்படின்னா 0லேருந்து 255 வரைக்கும் தான் அதில் நம்பரே ஸ்டோர் பண்ண முடியும். அது அன்சைன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நெகட்டிவ் சைனே வராமல் இருந்ததுன்னா 0லேருந்து 255 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். சைன்டாக இருந்ததுன்னா -127லேருந்து +127 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போது இதை விட பெரிய நம்பருக்கு வரும்போது எப்படி சார் கணக்கு போடுறது அப்படின்னா, அப்போது அதுக்கு சில ஆப்ரேஷன் பண்ணணும், 2 முறை ஆப்ரேட் பண்ணணும். அப்போது 16 பிட் ப்ராசஸர் தேவைப்பட்டுச்சு. அது எப்படின்னா ஒரே நேரத்தில் 16 பிட் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த நம்பரை விட பெரிய ரேஞ்சுக்கு நம்மளால் கேல்குலேஷன் பண்ண முடியும். அதுவும் பத்தலை, சயின்டிஃபிக்கல் ஆப்ரேஷனுக்கு போகும்போது 16 பிட் பத்தலைங்கும் போது என்ன பண்ணாங்க, 32 பிட் ரெஜிஸ்டர்ஸை க்ரியேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ராசஸரை உருவாக்குனாங்க. இப்போ கரண்ட்லி வர எல்லா கம்ப்யூட்டர் லேப்டாப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 64 பிட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே நேரத்தில் மிகப்பெரிய நம்பரை ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும். அதாவது 2⁻64 - 1 இந்த ரேஞ்சு வரைக்கும் இருக்கிற நம்பரை ஒரே செகண்டில் ரெஜிஸ்டரில் லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு நம்பர் கூட ஆட் பண்ணுறது உடனே பாசிபிலிட்டி. அப்போது நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். மை கம்ப்யூட்டரை போய் ரைட் கிளிக் அடித்து ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போனீங்க அப்படின்னா வரும் 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் 8 இல்லை விண்டோஸ் 10, 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு வரும். அது எதை குறிக்குதுன்னா இந்த ரெஜிஸ்டர்னுடைய கெப்பாசிட்டியை குறிக்குது. ஸோ ஆரம்ப காலத்தில் வந்த மைக்ரோ ப்ராசஸர் 8 பிட் ஆப்ரேஷன் தான் ஒரு டைமில் பண்ணும். அப்போ பெரிய நம்பர் வரும்போது மல்டிபிள் ஆப்ரேஷன் பண்ணால் தான் என்ன ஆகும், ஒரு கேல்குலேஷனே பண்ண முடியும். அதுக்கப்புறம் 64 பிட் வந்துச்சு, அப்போ என்ன 16 பிட் வந்துச்சு, அப்போ என்னாச்சு, ஜஸ்ட் பெரிய நம்பர்லாம் ஈஸியாக கேல்குலேஷன் பண்ண முடிஞ்சுது. பட் அது என்ன ரேஞ்சுக்கு 2⁻16 - 1 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 32 பிட் வந்த வரைக்கும் நம்மளுடைய வீட்டு கேல்குலேஷன் எல்லாத்துக்குமே 32 பிட் சஃபிஷியன்ட். சயின்டிஃபிக்கல் கேல்குலேஷன் லெவலுக்கு போகணுன்னா தான் 64 பிட். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படின்னாவே மினிமம் 64 பிட் ப்ராசஸர் தான் அப்படிங்கிறத உருவாக்கிட்டாங்க. அப்போது இனிமேல் யாராவது 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு பழைய கம்ப்யூட்டராக இருந்தால் அது மேக்ஸிமம் 32 பிட் வந்து ப்ராசஸர் தான் இருக்கும். அந்த கம்ப்யூட்டரில் நான் 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதே 64 பிட் ப்ராசஸராக இருந்ததுன்னா அது நம்ம வாங்கும் போதே கேட்டோம்னா சொல்லுவாங்க 32 பிட் ப்ராசஸரா 64 பிட் ப்ராசஸரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சொல்லுவாங்க. இன்றைக்கி வர எல்லா புது கம்ப்யூட்டரும் 64 பிட் தான். அப்போ அந்த 64 பிட் ப்ராசஸராக இருந்தால் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போது 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டோம் அப்படின்னோம்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ரெஜிஸ்டர்ஸ், அரித்மெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன். சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெஜிஸ்டரில் ஒரு கேல்குலேஷன், பெரிய கேல்குலேஷன் வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுனா இப்போ ஒரு 4 ரெஜிஸ்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 4 ரெஜிஸ்டர் இருக்குது, இது ஒவ்வொன்றும் 64 பிட் ரெஜிஸ்டர்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு நம்பர் கேல்குலேட் பண்ணும்போது இதனுடைய ரிசல்ட்டை கொண்டு வந்து நான் இன்னொரு ரெஜிஸ்டரில் வச்சுக்குவேன்.
இதனுடைய ரிசல்ட்டை கொண்டு வந்து இன்னொரு ரெஜிஸ்டரில் வச்சுக்குவேன், இதனுடைய ரிசல்ட்டை கொண்டு வந்து இன்னொரு ரெஜிஸ்டரில் வச்சுக்குவேன். இதையும் தாண்டி கேல்குலேஷன் பெருசாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெயின் மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், மெயின் மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவோம். மெயின் மெமரி அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஃபாஸ்ட்டு தான், ஆனால் ரெஜிஸ்டர் அளவுக்கு ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ என்னாச்சு, மெயின் மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும்போது என்னுடைய ப்ராசஸர் எவ்வளோ பெரிய ப்ராசஸராக இருந்தாலும் அந்த மெமரிக்கு கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி எடுக்கிற டைம் என்ன ஆகுது, எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு இன்பிட்வீனில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தாங்க. அப்போது கேட்ச் மெமரி, கேஷ் மெமரின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த கேஷ் மெமரி என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் இந்த ஏஎல்யூவோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். இது கேட்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா L1 கேட்ச், L2 கேட்ச், L3 கேட்ச்னு இருக்கு. அப்போது பெரிய கேல்குலேஷன்லாம் வரும்போது இந்த ரெஜிஸ்டர் லெவல் பத்தாதப்போ என்ன ஆகும்னா மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணால் கூட ஸ்லோவாகுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கேட்ச் மெமரின்னு சொல்லிட்டு இந்த மைக்ரோ ப்ராசஸரோட அடிஷ்னலாக மெமரி ஆட் பண்ணாங்க, ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதில் 3 லெவல். இப்போது இந்த 3 லெவலும் எல்லா கம்ப்யூட்டர்லையும் இருக்குமா அப்படின்னா இருக்காது. இப்போது i3 கம்ப்யூட்டர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், L1 கேஷ் தான் இருக்கும். கொஞ்சம் ஹையர் காஸ்ட்டுக்கு போகும்போது L2 கேட்ச் வரைக்கும் வரும். சர்வர் மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது, அந்த ப்ராசஸர் போகும்போது L3 கேட்ச் வரைக்கும் இருக்கும். அதனால தான் அதனுடைய காஸ்ட் வந்து ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா கேல்குலேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும். இது 3 ஃபில் ஆனதுன்னா மட்டும்தான் மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இப்போது என்னென்ன வார்த்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். மைக்ரோ ப்ராசஸர் ஆர் சிம்பிளி ப்ராசஸர். இந்த மைக்ரோ ப்ராசஸரில் ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட் ரெஜிஸ்டர்ஸ். இந்த ரெஜிஸ்டர்ஸ் ஆரம்ப காலத்தில் என்ன வந்துச்சுன்னா 8 பிட்டு தான் ரெஜிஸ்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 16 பிட் கொண்டு வந்தாங்க, அப்புறம் 32 பிட் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்துகிட்டு இருக்கிறதுலாம் 64 பிட் ப்ராசஸர். இந்த ரெஜிஸ்டரில் என்ன இருக்கோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு கணக்கு போடுறதோ இல்லை டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதோ இதுக்கு இந்த ப்ராசஸருக்குள்ளே இருக்கிற ஒரு காம்பனண்ட்டை பண்ணும். ஓகே, இந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணும்போது டெம்பரரியாக வர்ற ரிசல்ட்டெல்லாம் அடுத்தடுத்த ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணும். இது பத்தாமல் போகும்போது மெயின் மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணால் கொஞ்சம் டைம் அதிகமாகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸருக்குள்ளாரியே கேட்ச் மெமரின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், L1 கேட்ச், L2 கேட்ச், L3 கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நிறைய பேர் அந்த கம்ப்யூட்டரை ஒரே டைமில் யூஸ் பண்ண முடியும். மெயினாக சர்வர் கம்ப்யூட்டரில் 10 பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், நிறைய டெம்பரரி வேல்யூ ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இது இருந்தால் தான் நம்மளுடைய கம்ப்யூட்டர் நிறைய பேர் ஆப்ரேட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது கேஷ் மெமரினா நமக்கு என்னன்னு தெரியுது. இதுக்கு அடுத்தது மெயின் மெமரி. இல்லை மெமரி எவ்வளோப்பா அப்படின்னு கேட்போம். 4 ஜிபியா, 8 ஜிபியா, 16 ஜிபியா, இல்லை 32 ஜிபியா, எத்தனை ஜிபி மெமரி இருக்குது? 8 ஜிபிங்கிறது இப்போ சாதாரணமாகிடுச்சு. 4 ஜிபி 8 ஜிபி மெயின் மெமரி இருக்கிறது சாதாரணமாக இருக்குது. அது போதுமானது. ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 4 ஜிபியே போதும். இல்லை சார் கொஞ்சம் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும், 8 ஜிபி படிக்கிறதுக்கு. இதே கேம்ஸ் விளையாடுறதுக்கு கிராஃபிக்கல் ஆப்ரேஷன்லாம் போனோம் அப்படின்னோம்னா மெமரி ஜாஸ்தியாக நமக்கு தேவைப்படும். ஓகே, அடுத்தது ஒரு முக்கியமான இன்னொருத்தர், அது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கரண்ட்டு பாஸ் ஆகுது, அந்த கரண்ட் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது, மறுபடியும் ஸ்டோர் ஆன இடத்துல இருந்து அது என்ன கரண்ட் ஸ்டோர் ஆச்சோ அது ரீட் ஆகுது. இந்த மாதிரி தான் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ கரண்ட்டு போகுது, அவ்வளவுதான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இருக்குது. ஒரு கரண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஒரு கேல்குலேஷன் அப்படின்னு வச்சுங்களேன், 2 நம்பரை கூட்டணும் அப்படின்னா என்ன ஆகுது, முதல்ல ஒரு ரெஜிஸ்டருக்கு ஒரு கரண்ட் போகும். இந்த ரெஜிஸ்டரில் ஒரு நம்பர் போய் ஸ்டோர் ஆகும்.
இன்னொரு ரெஜிஸ்டரில் இன்னொரு நம்பர் ஸ்டோர் ஆகும். இது ரெண்டையும் கூட்டி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லும்போது ரெண்டையும் கூட்டுறதுக்கு ஒரு முறை கரண்ட்டு பாஸ் ஆகும், இங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு முறை கரண்ட்டு பாஸ் ஆகும். அப்போது கரண்ட்டு தான் பாஸ் ஆகுது. இப்போது என்ன அப்படின்னா, சார் இந்த வேலை முடிஞ்சிருச்சு, இந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் ஒரு வேலையை வந்து ரெஜிஸ்டருக்கு கொடுத்தேன், அந்த வேலை முடிஞ்சிருச்சா இல்லையா எப்படி சொல்கிறது? ரெஜிஸ்டர் பேசுமா? பேசாது. ரெஜிஸ்டர் என்ன, ஒரு மெமரி தான், ஸ்டோர் பண்ணுன்னா பண்ணி வச்சுக்கும். ஆனால் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்ப்பா ஓகே அப்படின்னு சொல்லுமானா? சொல்லாது. அப்போது எல்லா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷனையும் நம்ம வந்து ஒரு கரண்ட் பாஸ் பண்ணுறது மூலமாக நடத்துகிறோம். ஆனால் அது நடந்து முடிஞ்சிருச்சான்னு ட்ரேஸ் பண்ண வழி இல்லை. அப்போது அதை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தான் நம்மளுங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு வேலை பண்ணாங்க. இது மட்டும் பண்ணலைன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டர் உலகம் அப்படின்னு இன்னைக்கு இல்லவே இருந்திருக்காது. அதுதான் என்ன அப்படின்னா டைமர். இந்த மைக்ரோ ப்ராசஸரில் இருக்கிற ஒரு இன்பில்ட் ஒரு முக்கியமான ஒரு டிவைஸ் என்ன அப்படின்னா டைமர். இந்த டைமர் தான் எதை டிசைட் பண்ணுது அப்படின்னா ஒரு வேலையை முடிக்கிறத டிசைட் பண்ணுது. இந்த சிப்பை உருவாக்கும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஒன்று இருக்கும். என்ன சொல்கிறோம்? இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ப்ராசஸர்லையும் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சே மூவ் ஏஎக்ஸ் கமா பிஎக்ஸ், பிஎக்ஸில் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து ஏஎக்ஸில் போடுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஆட் சிஎக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அப்போது ஏஎக்ஸ் கூட சிஎக்ஸை ஆட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இந்த மைக்ரோ ப்ராசஸரை உருவாக்குறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் சைக்கிள் டிஃபைன் பண்ணுறாங்க. இதுக்கு இத்தனை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆகும், இத்தனை மைக்ரோ செகண்ட் ஆகும், மில்லி செகண்ட் ஆகும் அப்படிங்கிறத கேல்குலேஷன் பண்ணுறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ். இதுக்கு 5 சைக்கிள் ஆகும் அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒரு சைக்கிள் டிஃபைன் பண்ணுறாங்க. மைக்ரோ ப்ராசஸர் ஒரு வேலையை கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா அத்தனை சைக்கிள் வெயிட் பண்ணிடும். அது வெயிட் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அது வேலை முடிஞ்சிருச்சா இல்லையான்னு கூப்பிட்டு கேட்கறதுக்கெல்லாம் அங்கே யாருமே இல்லை, சரிங்களா? அப்போது இந்த சைக்கிளை உற்பத்தி பண்ணுறது யார் அப்படின்னா டைமர், நம்மளுடைய டைமர். சரி சார், இந்த டைமரில் என்ன தான் இருக்குது அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் இருக்கு, வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது இந்த கிறிஸ்டலினுடைய வேலை என்னென்னா ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ண உடனே வைப்ரேட் ஆகும். இந்த ஒரு வைப்ரேஷன் தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு முறை வைப்ரேட் ஆனிச்சுன்னா ஒரு சைக்கிள். ஸோ அப்போ இந்த மாதிரி சைக்கிள் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள ஒரு டைமர் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு அதிர்வடைகிற மாதிரி ஒரு பொருள் இருக்குது. அது எவ்வளவு வேகமாக அதிர்வடையுதோ அதை பேஸ் பண்ணி சைக்கிள் கிரியேட் ஆகும். ஒவ்வொரு ப்ராசஸர் உற்பத்தி பண்ணுறவரும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியணும் அப்படின்னா இத்தனை சைக்கிள் தேவைப்படுது, இத்தனை அதிர்வு தேவைப்படுது, அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு மைக்ரோ ப்ராசஸருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த அதிர்வு தான் ஒரு கம்ப்யூட்டர்னுடைய வேகத்தை முடிவு பண்ணுது. ஸோ எங்கள் காலத்தில் அந்த மைக்ரோ ப்ராசஸரினுடைய ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னா 133 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டைமரில் இருக்கிற அதிர்வடைகிற ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது ஒரு செகண்டில் 133 மெகாஹெர்ட்ஸ் அளவுக்கு அதிர்வடையுது. அப்போது ஒரு செகண்டில் எத்தனை சைக்கிள் கிரியேட் ஆகும், எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் ஆகும் அப்படின்னு பாருங்கள். இன்னைக்கு வர ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 2.3 GHz
3 GHz அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த டைமரில் இருக்கிற அதிர்வடைகிற பொருளினுடைய ஒரு செகண்டுக்கு அத்தனை முறை அதிர்வடையுதுன்னு அர்த்தம். இதனால் என்ன சார் நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, அது எவ்வளவு வேகமாக அதிர்வடையுதோ அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரே செகண்டில் பண்ண முடியும். அப்போது ஹையர் கெப்பாசிட்டி போக போக என்னாகும் அப்படின்னா, இந்த ஜிகாஹெர்ட்ஸ் ஸ்பீடு என்னாகும், அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரை அந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னாவே எத்தனை ஜிகாஹெர்ட்ஸ் அதனுடைய ப்ராசஸர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இது ஆரம்ப காலத்தில் மெகாஹெர்ட்ஸில் இருந்தது. இப்போ வர டிவைஸ்லாம் ஜிகாஹெர்ட்ஸ் அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது. ஸோ அப்போது ஜிகாஹெர்ட்ஸ்னால் என்னன்னு புரியுது. இந்த டைமர் தான் எல்லா கேல்குலேஷனையும் கோஆர்டினேட் பண்ணுறவரே இந்த டைமர் தான். இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு செகண்டில் நடக்க முடியும். ஓகே, இது புரிஞ்சிடுச்சு. சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பேரலல் ப்ராசஸிங். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ ப்ராசஸரை எவ்வளவு பவர்ஃபுல்லாக உருவாக்குனாலும் அதனுடைய டைமர்னுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி தான் அது வேலை செய்ய முடியும். டைமர் ஸ்லோ. ஒரு டைமரை வந்து ஒரு அதிர்வடைகிற பொருளை ரொம்ப வேகமான அதிர்வடைய வச்சோன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான், அது வீணாக போயிடும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அது அதிர்வடையாது. அப்போது நான் எவ்வளவு தான் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸரை உருவாக்குனாலும் டைமர்னுடைய வேகத்துக்கு என்னாகும், ஸ்லோவாகிடும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அப்போ இதுக்கு மேலே ஒரு கம்ப்யூட்டர்னுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா பேரலல் ப்ராசஸிங். ஏன் ஒரே நேரத்தில் 2 ப்ராசஸர் வழியாக ஒரு வேலையை நான் ஏன் பண்ணக்கூடாது? இதில் ஒரு கேல்குலேஷன், இதில் ஒரு கேல்குலேஷன் பண்ணால் எனக்கு வேலை சீக்கிரமாக நடக்குமே. ரொம்ப ஹையர் கெப்பாசிட்டிக்கும் நான் போக தேவையில்லை. ஸ்பீடு ஜிஹெர்ட்ஸு ரொம்ப ஹை கெப்பாசிட்டியில் போக தேவையில்லை. 2 ப்ராசஸர், ஒன்று வந்து 2 GHz, இன்னொன்று 2 GHz, ரன்னி கூட்டணும்னா 4 GHz ஸ்பீடு. அப்போ எனக்கு ஓவரால் கெப்பாசிட்டி அதிகமாகும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அப்போது பேரலல் ப்ராசஸிங் பண்ணுற மாதிரியான ஒரு, இதுக்கு பேர் பேரலல் ப்ராசஸிங். 2 ப்ராசஸர் வச்சு 2லையும் 2 வேலையை சைட் பை சைடாக பண்ணுற மாதிரி பண்ணுறது பேரலல் ப்ராசஸிங். ஓகே சார். இந்த பேரலல் ப்ராசஸிங் வந்த வாட்டி தான் என்ன ஆச்சு அப்படின்னா மல்டி கோர் ப்ராசஸர்ஸ். மல்டி கோர் ப்ராசஸர்ஸ் வந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டியூவல் கோர் ப்ராசஸர். ஒரே மைக்ரோ ப்ராசஸர் சிப்புக்குள்ளார 2 செட் இருக்கும். 2 செட் ஆஃப், ஒரு செட்டில் வந்து ரெஜிஸ்டர்ஸு, அரித்மெட்டிக், லாஜிக்கல் யூனிட்டு, டைமர் எல்லாம் இருக்குன்னா இன்னொரு கோர் இருக்கும், அதுலேயும் அதே செட் இருக்கும். அப்போ இப்போ என்னாச்சு, ஒரே ப்ராசஸரில் 2 கோர் வருது. ஸோ இந்த 2 கோர் இருந்தால் டியூவல் கோர் ப்ராசஸர்னு சொன்னாங்க. 4 இருந்தால் குவாட் கோர் ப்ராசஸர். ஒரே சிப்புக்குள்ளார 4 கோர் இருக்குது, அது குவாட் கோர் ப்ராசஸர். ஸோ டியூவல் கோர், குவாட் கோர். இப்போ வந்து 6 கோர் ப்ராசஸர்ஸ், 8 கோர் ப்ராசஸர்ஸ். ஒரே சிப்புக்குள்ளார 8 கோர் இருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் ப்ராசஸர் இருக்கிறதுனால பேரலல் ப்ராசஸிங் மூலமாக நிறைய வேலையை ஈஸியாக பண்ண முடியும். சரி, எந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் இதை யூஸ் பண்ணலாம்? ஒரே நேரத்தில் 10 பேர் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறாங்க சார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோர் அலோகேட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க அந்த கோரில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்களா? அப்போ ஒருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னொருத்தருக்கு அஃபெக்ட் ஆகாதா? அப்போது இந்த மாதிரியான இடத்துல ஒரே சர்வர் ஒரு 10 பேர் 20 பேர் யூஸ் பண்ணும்போது மல்டி கோர் ப்ராசஸர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் பண்ணுறேன், ஒரே நேரத்தில் என்னுடைய டேட்டாபேஸில் 10 லட்சம் ரெக்கார்டு இருக்குது, அதுலேருந்து ஒரே ஒரு ரெக்கார்டை தொலைவணும். 10 லட்சம் ரெக்கார்டையும் வரிசையாக தொலைவதுக்கு பதிலாக 10 பிரித்து நான் 10 கோர்கிட்ட கொடுத்துட்றேன், தொலைவுங்கடான்ட்டு.
10 பேரில் யார் முதல்ல தொலைகிறாரோ இன்டிமேஷன் கொடுத்துறாருன்னு வச்சிங்களேன், அப்போ எனக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுது, ஒரே நேரத்தில் டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து ஒவ்வொரு கோருக்கும் ஒவ்வொரு பார்ட்டை கொடுத்துட்டு சர்ச் பண்ணி சொன்னோம்னா ப்ராசஸிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போது மல்டி கோர் ப்ராசஸிங் அப்படின்னா இப்போது நமக்கு என்ன அப்படின்னு நமக்கு புரியுது. ஸோ இன்றைக்கி இதோடு நிறுத்திக்கலாம். பட் இந்த வீடியோவை தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு முறை ரீவைண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்த ஒவ்வொரு விஷயமும் கமர்ஷியலாக பேசப்படுற விஷயங்கள், பட் என்னன்னே தெரியாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னம்னா நம்ம டெசிஷன் மேக்கிங் நல்லபடியாக எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஆகையினால இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம், ரெஜிஸ்டர் பார்த்தோம், அரித்மெட்டிக் யூனிட்டி பார்த்தோம், ரெஜிஸ்டர்னுடைய 8 பிட்டு, 16 பிட்டு, 32 பிட்டு, 64 பிட்டுன்னு சொல்லிட்டு மல்டிபிள் பிட்ஸ் இருக்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி, கேட்ச் மெமரின்னு இருக்குது. ஸோ ரெஜிஸ்டரில் போட்டுட்டு மெமரியில் போடுறதுக்கு பதிலாக கேஷ் மெமரியில் போட்டோம்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி கோர் ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இன்றைக்கி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரே மதர் போர்டு, இதை எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா மதர் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மதர் போர்டில் ஒரு சிபியூ வைக்கிறோமா 2 சிபியூ வைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி அது மாறும். ஸோ இந்த மதர் போர்டுன்ற கான்செப்டை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இதை பார்த்துட்டு தேவையான நோட்ஸை எடுத்துக்கங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.